ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் ராஜீவ்காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்தது. இலக்கை துரத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று IPL 2026 சீசனில் தன்னுடைய 3வது வெற்றியை பதிவு செய்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது மிகவுமே சூப்பராக விளையாடி ஹைதராபாத்தினுடைய வேகப்பந்து வீச்சாளரான ஷபிக் ஹுசைன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டியினுடைய அபாயகரமான பந்துவீச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை முற்றிலுமாக சிதைத்தது. 195 ரன்கள் இலக்கு அப்படின்ற விதத்தில் துரத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 ஓவர்களில் 111 ரன்கள் இழந்து 7 விக்கெட்டுகளை கைவசம் வைத்திருந்தது. CSK அணிக்கு 60 பந்துகளில் 84 ரன்கள் தேவைப்பட்டது. 7 விக்கெட்டுகள் கைவசம் இருந்ததால் சென்னை அணிக்கு வெற்றி சுலபமாக இருந்தது. ஆனால் 11வது ஓவரில் 4வது பந்தில் இஷான் மலிங்கா சர்பராஸ் கானை ஆட்டமிழக்க செய்தார். அப்போதுதான் ஆட்டத்தின் போக்கு மாறியது. சர்பராஸ் ஆட்டமிழந்த ஒரு ஓவருக்கு பிறகு டிவால்டி ஸ்ட்ரீமிங் ஆட்டமிழந்தார். சர்பராஸ் கான் மற்றும் மேத்யூ ஷாட் ஆகியோரை ஆட்டமிழக்க செய்த இஷான் மல்காவினுடைய 2 விக்கெட்டுகள் ஹைதராபாத் அணிக்கு மீண்டும் வர உதவியாக இருந்தது. இதுதான் இவங்க வரத்துக்கு முக்கியமான சில காரணிகளாகவே காணப்பட்டதுங்க. அந்த 2 அனுபவமிக்க பேட்ஸ்மேன்களுமே ஆட்டமிழந்ததால் மலிகான் CSK பேட்டிங் வரிசையில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார். சென்னை அணி ஒரு கட்டத்தில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்கள் எடுத்திருந்தது. ஆனால் CSK அணியானதோ 154 ரன்களை எட்டிய போது 7 விக்கெட்டுகளை மட்டுமே வைத்திருந்தது. ஹசீப் ஹுசைனுடைய பந்து வீச்சில் சிவம் சுபே முற்றிலுமாக ஏமாந்து கிளீன் போல்ட் ஆனார். IPL 2026 இறுதி தருணங்களில் திருப்பு முனையானது ஏற்பட்டது. சிவம் துபே மற்றும் மேத்யூ ஷாட் உள்ளிட்ட சென்னையினுடைய முக்கிய பேட்ஸ்மேன்கள் ஆட்டமிழந்தனர். மேச்சி ஓவர்கான் களத்தில் இருந்த பொழுது கடைசியாக 12 பந்துகளில் CSK 30 ரன்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 19வது ஓவரில் 12 ரன்களை கொடுத்த பொழுது சென்னை 6 பந்துகளில் 18 ரன்களை எடுக்க வேண்டியிருந்தது. முதல் 2 பந்துகளில் 3 ரன்கள் எடுக்கப்பட்டன. ஆனால் அடுத்த பந்து பிரபுல் ஹெஞ்ச் நோபாலாக வீசினார். இதில் நல்ல விஷயம் என்னவென்றால் அந்த ஃப்ரீ ஹிட்டில் சிக்ஸர் எதுவுமே அடிக்கப்படலை. பிரபுல் பேட்டிங் முழுவதுமே அதிக ரன்களை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் கடைசி ஓவரில் அவர் தொடர்ந்து யாக்கர்களை வீசி 4வது பந்தில் மேஜி ஓவர்டனை ஆட்டமிழக்க செய்து ஹைதராபாத்தினுடைய வெற்றியை உறுதி செய்தார்.